நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவர் சிறையிருப்பை திருட்டினார், ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நன்மை செஞ்சார், ஒரு நாள் சுகத்தை கொடுத்தார், ஒரு நாள் விடுதலை கொடுத்தார், ஒரு நாள் காப்பாத்தி கொண்டு வந்தார். அந்த ஒரு நாள் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமை நம்ம சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வனாந்திரத்துல தான் நடந்து வந்தாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமை பார்த்தாங்க. அவங்க மாத்திரம் பார்க்கல, சுற்றி இருக்கிற ஜனங்களும் அவங்க தேவன் யாரா என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த அவங்க தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மானத்துல இருந்து அவங்களுக்கு மன்னாவை கொடுக்குற அந்த வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புங்க. இப்ப நம்ம லைஃப்ல மறுபடியுமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். கடந்த வருஷம் போல இல்ல, இந்த வருஷம் உங்களை நிதானிச்சு பாருங்க. ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருக்கிறது? அங்க சொல்லுது திருப்புவதை போல திருப்ப. அதுக்கு என்ன செய்யணுமா? 2 விஷயம். ஒண்ணு விசுவாசம், 2வது 5வது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஹல்லேலூயா.